நாட்டில் பயிர்வளமும் பால்வளமும் பெருக வேண்டும், கல்வியும் தொழிலும் மேம்பட வேண்டும். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் யாத்திரை செல்பவர்களுக்கு காலிங்கபுரத்தில் சத்திரம் கட்ட வேண்டும். அழிந்து கிடக்கும் பாளையங்களை மறுசீரமைக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் அரசி. அது மட்டுமல்ல அண்ணா, அந்த காளீஸ்வரர் கொலுவீட்டிற்கும் அந்த காளையர் கோவிலின் தெற்கு வாசலில் ராஜ கோபுரம் எழுப்ப வேண்டும். மேலூரிலும் தாராமங்கலத்திலும் துப்பாக்கி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். எனது கைகளாலே, எனது இந்த கைகளாலே அந்த பாங்கியர்களை நான் சுட்டு புசுக்க வேண்டும். அண்ணா, சிவதருமை அண்ணா, நான் யாரிடம் வேண்டுமானாலும் தோல்வியடையலாம். ஆனால் ஒரு நாளும் அந்த ஆங்கிலேயர்களிடத்தில் நான் தோல்வி அடைந்து விடக்கூடாது அண்ணா, தோல்வி அடைந்து விடக்கூடாது அண்ணா. தம்பி, பூவாகத்தானே புறப்பட்டாய், இப்போது புயலாக வீசுகிறாய். என்ன என்ன காரணம்? இருக்கிறது அண்ணா, இருக்கிறது. 1.5 ஆண்டுகளாக பாளையங்கோட்டை சிறையிலே பாடிக்கொண்டிருக்கிறான் ஊமைத்துறை. என்ன என்ன ஊமைத்துறையா? அதே ஊமைத்துறைதான் தூக்கு மேடையிலே தனது அண்ணன் கட்டபொம்மனை துடிக்க விட்டு தவித்தவன். சிறகுடைந்த புறா, அடிபட்ட புலி, திகைத்து நிற்கும் சிங்கம் அவன்தான் அண்ணா. அதே ஊமைத்துறைதான், அதே ஊமைத்துறைதான் அண்ணா. தம்பி, அமைதியாக இருக்கும் சீர்கங்கையின் அமைதியை சீர்குலைப்பதற்கு நான் விரும்பவில்லை. சொந்த நாட்டிலே, சொந்த மண்ணிலே தன் நாட்டிற்காக போராடி, அந்நியோடு எதிர்த்து போராடி தன் மண்ணிலே வாழ முடியாமல் அந்த அந்நியோடு அகப்பட்டு விட்டால் ஊமத்துறை என்று இந்த வீரபகவான் பேசட்டும். என்ன ஒன்று செய்ய முடியாத தம்பி, ஒன்றால் ஒன்று செய்ய முடியாது. என்னை பாரு அண்ணா, நீயா அண்ணா இப்படி கூறுவது? நம்மை விட்டால் அந்த வள்ளையனை சீறுவது யார் அண்ணா? நீயா இப்படி பேசுவது? தம்பி, காடல் படி பட்டணம் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? 7,000 பண்ணைகள் நேர்ந்த நீதி உனக்கு தெரியுமா? நாகலாபுரப்பட்ட கதை உனக்கு தெரியுமா? இந்த நாடே மறக்கவில்லை. அதற்கு பிறகு என்னை பொறுமைய சொல்கிறாய். அண்ணா, நினைத்துப்பார் அண்ணா. ஒரு காலத்தில் நாமும் விருப்பாட்சி பாளையத்தில் தஞ்சம் அடைந்தவர்கள் தான் அண்ணா. அதை மறந்து விட்டாயா நீ? அன்று கோபால நாயக்கர் நம்மை கைவிட்டிருந்தார் அண்ணா. இந்த சிவகங்கையும் இல்லை, நாமும் இல்லை. இதோ பாரு அண்ணா, ராமருக்கு ஒரு லட்சுமணனை போல உனக்கு நான் இருக்கிறேன். அதே போலத்தான் அண்ணா கட்டபொம்மனுக்கு ஊமைத்துறையும் இருந்தார். அந்த ஊமைத்துறையா உதவுவதற்கு மறுக்கிறாய்? முடியாது அண்ணா, முடியாது. அந்த ஊமைத்துறையை நாம் மீட்டாக வேண்டும். ஏன் தயங்குகிறாய் அண்ணா? எனது அண்ணனா இப்படி நடந்து கொள்வது என்னால் நம்ப முடியவில்லை. என்னால் நம்ப முடியவில்லை அண்ணா. எனது அருமை அண்ணா, உனது வீரம் எங்கே என்ன போயிற்று? எங்கே போயிற்று? தம்பி, வீரம் இருக்கு, வீரம் நம்மிடம் இருக்கிறது தம்பி, நம்மிடம் வீரம் இருக்கிறது. ஆனால் அது மட்டும் போதாது தம்பி, வேகம் விட்டு அதற்காக யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் தம்பி, யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணா, காலம் கடந்து விட்டது அண்ணா. களம் ஆடுவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது அண்ணா, கிடைக்காது. அப்படி என்றால் அந்த திரையில் இருக்கும் ஊமத்திரை எப்படி காப்பாற்றுவாய் தம்பி? அது மட்டும் மிகவும் சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் கடினம். அண்ணா, அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இதோ பாருங்கள், திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து வருவதை போல நமது வீரர்கள் வருவார்கள். பாளையங்கோட்டை சிறைக்கு பக்கத்தில் வந்தவுடன் வெடிகுண்டுகளை வீசுவார்கள், தீப்பந்தத்தை கொளுத்துவார்கள். அந்த சிறைச்சாலையை சுக்கு நூறாக உடைந்து போகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கலவரத்தை உருவாக்கிக் கொண்டு ஊமைத்துறையை நாம் மீட்டாக வேண்டும் அண்ணா, மீட்டாக வேண்டும்.
இதுதான் அண்ணா எனது திட்டம், இதுதான் எனது திட்டம். நான் இருக்கிறேன் தந்தையே. உழைக்கி பயந்தால் உணவு வேகாது. குளத்தை கேட்டுக்கொண்டு தண்ணீர் குடிக்க முடியாது. உத்தரவிடுங்கள். நான் சென்று வெள்ளையரை வென்று அரசர் ஊமத்தரை சிறைமீட்டு வருகிறேன். அன்பு மகனே, அன்பு மகனே, உனது வீரத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மகனே, நம்பிக்கை இருக்கிறது. இதப்பா, களத்தில் விளையாடுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் மகனே, வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியானால் நான் சென்று வருகிறேன். ஒரு பெண்ணிடம் மீண்டும் தோல்வியடைந்தான் பரங்கியன் என்று சரித்திரம் பேசட்டும். குயிலி, குயிலி, அவசரப்படாதே. உனக்கு வேறொரு வேலை இருக்கிறது. சீரோங்கி வேறொன்றி இருக்கும் சிவகங்கைக்கு தியாகம் செய்வதற்கு உனக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தருகிறேன். அதுவரை பொறுமையாக இரு. தம்பி, அண்ணா, பாளையங்கோட்டைக்கு எப்போது போக போகிறாய்? உனது அடுத்த திட்டம் என்ன? அண்ணா, நான் ஏற்கனவே கூறியதை போலத்தான் திருச்செந்தூருக்கு நாம் காவடி எடுத்து செல்வோம் அண்ணா. பல வீரர்களை நாம் ஒன்று திரட்டுவோம் அண்ணா. சிறைச்சாலைக்கு அருகில் சென்றவுடன் வெடிகுண்டுகளை வீசி சிறைச்சாலைக்கு தீ வைத்து ஊமைத்துறையை மீட்போம் அண்ணா, மீட்போம். நான் கூறியது போல எனது திட்டம் இதுதான் அண்ணா, இதுதான். சென்று வா, சென்று வா, அதை வென்று வா, சென்று வா, அதை வென்று வா.